Hello friends, welcome back to How to Videos. So நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா CMF பிராண்ட்ல லான்ச் பண்ண CMF Neckband Pro வந்து நம்ம கிட்ட இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So இதோட பிரைஸ் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. So முதல்ல வந்துட்டு 1800 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ듀சிங் பிரைஸ் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அந்த பிரைஸ் வந்து கிடையாது. இப்போ 2000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க. அந்த பிரைஸ்க்கு வாங்கலாமா வேண்டாமா? So எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இதான் வந்துட்டு CMF Neckband Pro வர பாக்ஸ். மேல நமக்கு CMF by Nothing வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழே நமக்கு Neckband Pro வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். உள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Neckband வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் கைட் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் நமக்கு கியர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் நமக்கு வந்து தர கிடையாது. சோ அது கொடுத்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கிடையாது. அது யாரும் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. எல்லாரும் மொபைல் சார்ஜர் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அதனால பெரிய பிரச்சனை கிடையாது. சோ இப்போ நம்ம Neckbandக்கு வந்து வரலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா CMF Neckband Pro. ஸோ இந்த Neckband நமக்கு வந்து 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் வந்து டார்க் கிரே, தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைட் கிரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் நமக்கு வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு. ஒரு அட்ராக்டிவ் லுக் வந்து கிடைக்குது. இந்த கலர் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ண போறோம், வீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அந்த கலர் சூப்பராகவே இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே, அதுக்கப்புறம் லைட் கிரே, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப ஓவரா பிரைட்டா வந்து கொஞ்சம் டிஃபரண்டான லுக்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்திருக்காங்க. மேல நமக்கு அந்த ரப்பர் வந்து இருக்கு. அந்த ரப்பர் ஃபினிஷ் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கு. அது கீழ இருக்கிற அந்த ஒயர் குவாலிட்டி கேபிள் நமக்கு நல்லா இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற டிசைன் வந்து பாருங்க, நமக்கு எங்கேயோ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சோ நமக்கு OnePlus ஓட புல்லட் ஒயர்லெஸ் Z2 அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இது வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன டிசைன் நமக்கு டாப்ல இருக்கும் அதே மாதிரி இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல நமக்கு வந்து பார்த்தா மேக்னெட்டிக் கனெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஜஸ்ட் அட்டாச் பண்ணும்போது ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு நமக்கு வந்து சாங் வந்து பாஸ் ஆயிரும். திரும்ப எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். சோ அந்த ஃபீச்சர் நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2000 ரூபாய் பிரைஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதை இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த Neckband பிளேஸ்மென்ட் பத்தி பார்க்கலாம். லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து பார்த்தா CMF அதோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல நமக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்ல. ரைட் சைடுல நமக்கு வந்து ஸ்மார்ட் டயல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நிறைய Neckbandல வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கும். பட் இதுல நமக்கு வந்து பார்த்தா ஸ்மார்ட் டயல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு ரொட்டேட் ஆகும். சோ இத ரொட்டேட் பண்றது மூலமா நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். சோ இதுலயே நமக்கு வந்து பார்த்தா பட்டன் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் பிரஸ் பண்ணும்போது நம்ம சாங் ப்ளே அண்ட் பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் சிங்கிள் பிரஸ்ல கால் வந்து அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, டபுள் பிரஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போய்க்க முடியும். ட்ரிபிள் பிரஸ் பண்ணும்போது நம்ம வந்து சாங்கோட previous track வந்து பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் லாங் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரன்ட் மோட், சோ இத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது கீழ நமக்கு வந்து CMF by Nothing வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பேக் சைடுல நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழ நமக்கு வந்து LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கீழ வந்தோம் அப்படினா நமக்கு வந்து பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த Neckband நம்மளால வந்து டுவல் பேரிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்க PCலயும் மொபைல்லயும் வந்து Neckband யூஸ் பண்றீங்க அப்படினா டபுள் டாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து PC க்கு ஸ்விட்ச் ஆகும். திரும்பி நீங்க டபுள் டாப் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கனெக்ட் ஆகும். சோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். லாங் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேரிங் மோட் வந்து ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரி பிளேஸ்மென்ட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறது மாதிரி வந்து பார்த்தா ஃபிட்டிங் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபிட்டிங் நமக்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இந்த OnePlus Bullets Wireless Z2 சேம் பார்த்து அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த OnePlus Bullets Wireless Z2 நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான Neckband. ஸோ ஒரு முக்கியமான வந்து பண்ண ஃபிட்டிங் தான். நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்தா ஃபிட் ஆகும். ஒரு ஷேப்பே நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கர்வ் ஆகி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். நம்ம ஃபிட்டிங் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக வந்து பார்த்தா ஃபிட் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 13.6 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ் நம்மளால வந்து பார்த்தா ஆப்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ல நமக்கு வந்து பார்த்தா ஈக்குவலைசர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஈக்குவலைசர் நமக்கு வந்து பார்த்தா பேலன்ஸ், அதுக்கப்புறம் மோர் பேஸ், அதுக்கப்புறம் மோர் ட்ரபிள், அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் கீழ கஸ்டம் வந்து இருக்கு. பேலன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அந்த மிட், பேஸ், ட்ரபிள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பேலன்ஸா வந்து கொடுத்திருப்பாங்க. மோர் பேஸ் கொடுக்கும்போது நம்ம பேஸ் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மோர் ட்ரபிள், அதுக்கப்புறம் வாய்ஸ் இதே மாதிரி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு பக்கத்துல வந்து கஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நமக்கு மிட் எவ்வளவு வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேஸ் எவ்வளவு இருக்கும், ட்ரபிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ நமக்கு ஈக்குவலைசர் வந்து பார்த்தா ஆப்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன் ப்ளஸ் ப்ரோ டொயலர் Z2 என்ன சவுண்ட் குவாலிட்டி இருக்குமோ அதை விட ஜாஸ்தியும் கம்மியும் இல்லை, அதே சேம் சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. எனக்கு அதுலேயும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் இதுலேயும் எனக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஸ்பேஷியல் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நெக் பேண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் இல்லை டீஆக்டிவேட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் எஃபெக்ட் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல. அது ஆன் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் எதுவும் தெரியல. ஏதோ சவுண்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து இருக்கு. உங்க பிசி அண்ட் மொபைல் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணி டபுள் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி பட்டுச்சப்பனா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ANC. ஸோ ANC தான் வந்து பார்த்தா நெக் பேண்ட்லேயே வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் இது. ஸோ எனக்கு 15 dB ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கால் குவாலிட்டிக்கு வேண்டியதில் வந்து பார்த்தா 5 மைக் வந்து கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 மைக் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே டாப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அங்கேயே வந்து இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னொரு மைக் வந்து பார்த்தா ரைட் சைடில் பேரிங் பட்டனுக்கு மேலே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தா 5 மைக் வந்து கொடுத்துருக்காங்க கால்ஸுக்கு வேண்டி. ஓகே, கால் குவாலிட்டி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ANC ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து பார்த்தா ஸ்மார்ட் டயல் அதை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து போகும். திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆஃப் வந்து ஆயிரும். ஸோ இது நம்மளால ஆப்பில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நாய்ஸ் கேன்சல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹை, மிட், லோ, அடாப்டிவ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பேசின ஒரு ரெக்கார்டிங் வந்து பாருங்க. ஹலோ சொல்றா எங்க இருக்க? இங்க இப்பதான் பஸ் விட்டாங்க. பஸ் தரீங்கயா? ஆடியோ குவாலிட்டி வாய்ஸ் நல்லா கேக்குதா? ஓகே தான். இப்ப நல்லா கேக்குதா? ஏதோ ஃபேன் சவுண்ட் ஜாஸ்தி கேக்குதா? ஃபேன் சவுண்ட் ஒன்றும் கேட்கலையே. ஃபேன் சவுண்ட் ஒன்றும் கேட்கலையா? ஆடியோ கிளீனா கேக்குது. இப்ப நீங்க கேட்டிருக்க இந்த ஆடியோ நம்ம வந்து பார்த்தா CMF நெக் பேண்ட் ப்ரோ. ஸோ இதுல வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 37 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. ANC ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 23 மணி நேரத்துக்கான ANC பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 18 hours பிளேபேக் வந்து கிடைக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ஆப் பற்றி வந்து பார்த்துடலாம். ஏன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு வந்து இந்த ஆப் கூட வந்து பேர் ஆகும். இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து இப்போ நத்திங் ஆப்ஸ். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். உள்ள ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நெக் பேண்ட் ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது டீஆக்டிவேட் பண்ணுறது அங்கே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ட்ரிபிள் ப்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்கிப் பேக் ஸ்கிப் ஃபார்வர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம மாற்றி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கண்ட்ரோல் தான் அந்த ANC ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அல்ட்ரா பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு லெவல் 1 லெவல் 2ன்ற மாதிரி நம்மளால வந்து பார்த்தா கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். தென் செட்டிங்ஸ்ல போனோம் அப்படின்னா லோ லேக் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சி வந்து பார்த்து இருக்காது. ஸோ அதை வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்க முடியும். டுவல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு கீழே நமக்கு வந்து ஃபைண்ட் மை ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணும்போது நமக்கு ஒரு லவுடான சவுண்ட் வந்து நெக் பேண்ட் வந்து கேட்கும். அது மூலம் நெக் பேண்ட் வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன் பண்ணுறேன். இதோட சவுண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வந்து கிடையாது. வீட்டுக்குள்ள ஏதாவது இடத்துல இருக்கு அப்படின்ற போது நம்ம எல்லா சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சவுண்ட் வந்து கேட்கும். அது மூலமாக அந்த நெக் பேண்ட் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ல இருந்துச்சு அப்புறம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளால வந்து இந்த ஆப்ல வந்து பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த நெக் பேண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு கலர், டார்க் லைட், அதுக்கப்புறம் டார்க் கிரே 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்தா இப்போ வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூசிங் ப்ரைஸாக நமக்கு வந்து பார்த்தா 1800 இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் வந்து மாற்றிட்டாங்க. இது நீங்கள் 2000 ரூபா கொடுத்து வாங்கலாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தா வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒன் ப்ளஸ் ப்ளட் ஒயர்லெஸ் Z2 என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் டயல் அது வந்து பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்குது. ANC வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து பண்ணல இருக்கு. ஸோ ஒன் ப்ளஸ் ப்ளட் ஒயர்லெஸ் Z2 வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதை விட சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து 2000 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பட் நமக்கு இது கண்டிப்பாக சேல் டைம்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 வந்து 1800 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பட்ஜெட்னா வந்து பார்த்து போய் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து சேல் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் கட் வந்து கிடைக்கும். வாங்கறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.